அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குங்குமலை சாரலிலே குறுநிழல் தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கம் தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகின்றேன் என் உரையை. என் பெயர் சே பத்மபிரவீனா. இந்த மாபெரும் வாய்ப்பை அளித்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு வள்ளலார் தமிழ் தந்தை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் நம் வள்ளலாரின் தமிழ் தந்தையை பற்றி பேச 5 யுகங்கள் கூட போதாது. 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மருதூர் என்னும் சிற்றூரில் ராமையா பிள்ளை சின்ன அம்மையாருக்கு 5ஆம் மகனாக பிறந்தவர். அருமையே வடிவான திருவருட் பிரகாச வள்ளலார் என்று அன்போடு அழைக்கப்படும் ராமலிங்கடிகளார். சிறு வயதிலேயே தன் தந்தையை இழந்த வள்ளலார் அவர்கள் தாயின் அழைப்பிலும் அன்னையின் பாசத்திலும் வளர்ந்தார். அண்ணன் சபாபதி பிள்ளை தன் தம்பி ராமலிங்கத்தை தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாமுத்துமான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கற்க அனுப்பி வைத்தார். ஆனால் வள்ளலாருக்கோ படிப்பில் மாற்றமில்லை. ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டினார். வகுப்பு முடிந்ததும் கந்தகோட்டம் சென்று அங்கு முருகனை வணங்குவார். அங்கு முருகப்பெருமான் முதல் தன் குரு கற்றுத் தந்த ஓதாமல் ஒரு நாள் விட வேண்டாம் என்ற பாடலில் வேண்டாம் என்ற அவசரத்தை பயன்படுத்தாமல் உண்மையின திருமணரை நினைக்கின்ற உத்தமத்தம் உறவ வேண்டும் என முழுகி பாடிக்கொண்டிருப்பதை கேட்ட சபாபதி முதலியாருக்கு கண்ணீரே விட்டது. உன் தம்பி ஒரு தெய்வ பிறவி என கூறி அவருக்கு பாடம் சொல்லி தர மறுத்துவிட்டார். வள்ளலார் தன் அண்ணியிடம் தனக்கு ஒரு தனியறை தரும்படி கேட்டுக்கொண்டு அங்கு கண்ணாடி முன் தீபத்தை ஏற்றி வைத்து தியானம் செய்யும் போது மழை திறந்த வெள்ளமாய் அவருக்குள்ளிருந்து பாடல்கள் வெளிப்பட்டன. இறைவனின் அருட்கொடை ஆயிற்றை நம் வள்ளல் பெருமான் இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? தேவார திருவாசகங்களின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராய் திகழ்ந்தார். ஆடவரங்களை அறவே வெறுத்தார். வெள்ளையின் ஆடைகளை அணிந்தார். சொற்பொழிவின் போது திருஞான சம்பந்தன் தேவார பாடலுக்கு 3 மணி நேரம் விளக்கம் சொல்லி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார். பற்றுஞ்செல் தமிழால் பாடுகின்றோர் செய்த பெரும் குற்றம் குணமாக கொண்டு பொருட்களவே என்றும் மெய்யடியால் சபையிடுவே என்னை பாடிகளின் இங்குகளை வைத்தவரை சின்னமினாய் நடக்கின்றாய் என்ற இறைவன் பாடியுள்ளார் நம் வள்ளலார் அவர்கள். தென் தமிழும் வடமொழியும் படிக்காமல் உணர்ந்து கொண்ட நம் வள்ளல் பெருமான் பிற மொழிகளுக்கு இல்லாத எளிமையும் தமிழும் தமிழ் மொழி உண்டு என்றும் அத்தகைய தமிழால் பாடுவதற்கு அருளை அளித்த இறைவனை உள்ளம் கசிந்து போற்றினார். என்றும் அறியாத கல்வியை பெறுவதாக இருந்தால் அக்கல்வியை தரும் ஆற்றல் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்பது வள்ளலாரின் நம்பிக்கை. படித்தவர்கள் மட்டுமின்றி அனைவரும் படித்து எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லை எளிமையும் பொருளின் தெளிவும் உடையதாக இருந்தது வள்ளலாரின் திருவருட்பா பாடல்கள். இது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பெரிதும் ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு பிறகு அவரை விட ஏராளமான தமிழ் பாடல்களை பாடிய பெருமை வள்ளலாரே சேரும். தமிழ் மொழியை பற்றி இவரது கருத்துக்கள் சமூகம் மற்றும் சமயம் சார்ந்ததாக இருந்தது. மேலும் தமிழ் மொழியில் இருந்தே உலக மொழிகள் யாவும் தோன்றின என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டார். அகப்பற்று புறப்பற்றாக இரண்டையும் அறவே வெறுத்த வள்ளலார் தமிழ் பற்றை மட்டும் துறக்கவில்லை. தமிழ் பற்றை மட்டும் துறக்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடை போதை வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை. அந்த உரையை அகற்றி தமிழுக்கு புதுவாழ்வு தரப்பணிந்தவர் நம் வள்ளல் பெருமான். மனுமுறை கண்ட வாசகம் என்னும் நூல் யாவரும் படிக்கத்தக்க வகையில் இனிமையாகவும் இருந்தது. ஜீவ காருண்ய ஒழுக்கம் அவருடைய முறைநடையில் மனத்தை காட்டுகிறது. வள்ளலார் காலத்தில் வாழ்ந்த பெரும்புலவர்கள் இவரை முத்தமிழ் நல்ல ஞானசாரியர் என அழைத்தனர். வள்ளுவர் வகுத்த இலக்கணம் அறம் என்றால் அந்த இலக்கணத்திற்கு அமைந்த இலக்கியம் வள்ளலாரின் வாழ்க்கை என்று பெரும்புலவர் இளங்கோவன் அவர்கள் கூறியுள்ளார். சங்கராச்சாரிய சுவாமியாருக்கு வடமொழி நூலில் உள்ள சந்தேகங்களை வள்ளலார் அவர்கள் தீர்த்து வைத்தார். சந்தேகம் தெரிந்த சந்தோஷத்தில் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று கூறினார் வள்ளலார். அப்படியானால் என் தமிழ் மொழி தந்தை மொழி என்று கூற வேண்டும் என அவரிடம் கூறினார். தமிழின் மேன்மையும் அதனால் அடையக்கூடிய ஞானம் பற்றியும் சங்கராச்சாரியருக்கு எடுத்து கூறினார். மேலும் தமிழ் மொழி தந்தை மொழி மட்டுமல்ல ஆண்மை மொழி என்று கூற வேண்டும் என்று கூறினார். இதன் பொருள் மிக ஆழமானது. எந்த மொழியின் துணை இல்லாமலே தமிழ் மொழி தனித்து செழித்து வாழ முடியும் என்பதற்காகவே வள்ளலார் அப்படி கூறியுள்ளார். வள்ளல் பெருமான் பாடிய பாடல்களில் மோனை எழுகை புரட்டி என்ற முதலிய தொடை நயங்களும் சொல்லும் பொருளும் பற்றி அணிநயங்களும் இயல்பாகவே அமைந்துள்ளன. ஆசிரியர் பா, வெண்பா, வஞ்சிப்பா, கடிப்பா முதலிய 4 வகை பாக்களும் தாரிசை, துறை, நிறுத்தம் ஆகிய பாவியங்களும் வண்ணம் சந்தம் பற்றிய யாப்பு வகைகளும் கண்ணி, பூமி, சிந்து, கீர்த்தனம், நாகவழி முதலிய இசை பாடல்களும் நாடக அமைப்பில் அமைந்த உரையாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இவை தமிழ் மொழிக்கு வள்ளலார் அளித்த அடிகளங்களாகும். கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே. அவற்றை துன்புறுத்தக் கூடாது போன்ற நிறைய கொள்கைகளை வலியுறுத்தி நம் வள்ளல் பெருமான் அவர்கள் 1874ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி
கலந்தார். நாமும் அவர் வழி நடப்போம், தமிழை வளர்ப்போம் என கூறி